தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ரீசெண்டா Realme தரப்புல இருந்து ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். Realme c15. இது வந்து 7500 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸே வந்தது. கொஞ்சம் நல்லா தான் போச்சு சொல்லலாம். சேல் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா இருந்தது. இப்போ வந்து அதை தொடர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் மொபைல் 10000 ரூபாய்க்குள்ள. இப்போ வந்து நிறைய மொபைல் இருக்கு 10000 ரூபாய்க்குள்ள. இப்போ வந்து அதை தாண்டி நிறைய ஸ்பெக்ஸோட ஒரு நல்ல ஸ்பெக்ஸோட ஒரு பட்ஜெட்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டா நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போறமே சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். பிரைஸ் என்ன, அது மட்டும் இல்லாம ஹைலைட்ஸாக நிறைய இருக்குன்னு சொல்லலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கேமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் கொடுக்க போறாங்க. இப்பயும் பேட்டரி பொறுத்த வரைக்கும் கேமிங்லாம் சூப்பராக இருக்கும் போது ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் சொல்லலாம். அதை பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக பேசுவோம். பலவரும் பேச தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா என் பேர் குமரவேல். நீங்கள் பார்த்துருக்கிறது டெக் ஃபைட் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் ஆக போற அந்த மொபைலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Realme c15 சொல்றாங்க. அஃபிஷியலாக வந்து இந்தோனேஷியான்ற ஒரு கண்ட்ரியில் லான்ச் ஆகிருச்சு. லான்ச் ஆகி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அவங்களும் வந்து நிறைய ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பட்ஜெட் மொபைல் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மொபைலோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கோட வருது. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ USB போர்ட்டோட வருது. இது கூடவே வந்து 18 வாட்ஸோட ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் பண்ண மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து மெட்டல்லாம் கொடுக்கல, பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு 10000 ரூபாய்க்குள்ள வாங்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து அதே டிசைன் தான், பிளைன் டிசைன் தான் கொடுக்குறாங்க. கலர் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் வந்து 2 கலர்ல வருது. சில்வர் கலர்ல ஒன்று வருது. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே கொடுக்குற மாதிரி ப்ளூ கலர்ல ஒன்று வருது. மெரைன் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ கலர் ஒன்று வருது. இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் தான் வரப்போகுது. ஒரு ஹெச்டி டிஸ்பிளே சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஃபுல் ஹெச்டி கிடைக்காது. கொடுத்தா நல்லா இருக்கும். 10000 ரூபாய்க்குள்ள இருக்கு. 10000 ரூபாய்ன்றது பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது. கண்டிப்பா வந்து ஒரு மிட் ரேஞ்ச் சொல்லலாம். 10000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபுல் ஹெச்டி கொடுத்தா அந்த மொபைல் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். கொடுத்துருக்கலாம். ஆனா வந்து இதுல நிறைய ஹைலைட்டான விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ நீங்க தவறாம முழுமையா பாருங்க, அது மட்டும் போதும். ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. 88.7% வந்து ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. இது வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் லைஃப் பேட்டரி வரும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு HD தான் இருக்க போது, ஐபிஎஸ் பேனல் தான் இருக்க போது. ஐபிஎஸ் பேனல் பொறுத்த வரைக்கும் வந்து பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பவர் செலவு பண்ற விதம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். கூடவே வந்து 18 வாட்ஸோட ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் ஆனாலும் ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும்னு சொல்லலாம். இருந்தாலுமே கூட ஒரு 2 நாள் கண்டிப்பாக வந்து சார்ஜ் ஆகும். இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். பேட்டரி பத்திரிக்கை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ரியல்மினாலே கண்டிப்பாக வந்து கேமிங்ல எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே தெரியும் நினைக்கிறேன். சூப்பராக தான் இருக்கும். கேமிங் பத்திரிக்கை வந்து அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பண்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் தான். கேமிங் நல்லா பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்க மீடியா ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. மீடியான்றது கண்டிப்பாக வந்து கேமிங் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இதுலேயும் வந்து அதே சேம் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. எப்பயுமே வந்து அவங்க அதை யூஸ் பண்ண போறாங்க. மீடியா ஹீலியோ G35 ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. இந்த ப்ராசஸ் பத்திரிக்கை வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ப்ராசஸ் பத்திரிக்கை வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். கேமிங் பத்திரிக்கை வந்து ஸ்மூத் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒரு டெய்லி டாஸ்க் பண்ணும்போது சரி, ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது சரி. ஸோ டே லைஃப்ல நம்ம நார்மலாக யூஸ் பண்றதுக்கு ஒரு பட்ஜெட் மொபைல் சொல்லலாம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். ஸோ வந்தோடனே ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து கேமரா பற்றி பேச போகிறோம். கேமரானாலே கண்டிப்பாக வந்து Realme பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக கொடுப்பாங்க, நல்ல குவாலிட்டி தான் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து நினைச்சேன் இந்த 10000 ரூபாய்க்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆக போய் சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ்லாம் கிளம்பி இருந்தது. ஸோ நான் வந்து என்ன நினைச்சேன்னா 48 மெகாபிக்சல் பிரைமரியே வரும்னு நினைச்சேன். இப்போ வந்து இன்ஃபினிக்ஸ் வந்ததில்ல. ஸோ அதுமாரி வந்து வரும்னு நினைச்சேன். இன்ஃபினிக்ஸ் மாதிரி வரும்னு நினைச்சேன். ஆனால் வந்து இது 13 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து 119 டிகிரி கோணத்தில் அல்ட்ரா வைட் கேமரா எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நல்லா தான் இருக்கும். கேமரா சென்சார் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ சென்சார், டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமரா பத்திரிக்கை வந்து வெர்டிகலா கொடுக்கல, ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா குவாட் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும். அப்படியே வந்து ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 8 மெகாபிக்சல்ல பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா இது வந்து ஒரு வாட்டர் டிராப் நாச்சோட வருது. இது வந்து எந்த ஒரு பஞ்சோலும் வரல, டைரக்டா வந்து வாட்டர் டிராப் நாச்சோட வருது. இது வந்து Realme யூசர் டிவைஸோட Android 10 வருது. இதோட பிரைஸ் வேரியன்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்ப்போம். ஃபுல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இது வந்து 3GB RAM, அது மட்டும் இல்லாமல் 64GB ROM இன்டர்னல் ஸ்டோரேஜ். இது வந்து எவ்வளவு ரேட் பார்த்தீங்கன்னா 10299 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தோனேஷியால லான்ச் பண்ண அந்த பிரைஸோட ரேட்டு. நம்ம இந்தியாவில் வரும்போது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 9500 ரூபாய் அந்த ரேட்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மொபைல் பத்திரிக்கை வந்து அப்படி கொண்டு வந்தா ஒர்த்துன்னு சொல்லலாம், நல்லாவே இருக்கும். கொஞ்சம் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. நெக்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ROM. இது வந்து 11299 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து ஹை ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 4GB RAM 128GB ROM. இது வந்து 12799 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். கேமிங் பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹைலைட்னு சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். குவாட் கேமரா செட்டப் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. குவாட் கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டீசென்டான கேமரா எடுக்க முடியும். கேமரா சாம்பிள்ஸும் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து ஒரு டீசெண்டாக தான் இருக்கு. 6.5 இன்ச்ல ஒரு LCD பேனல் கொடுத்துருக்காங்க.
டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்தா இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இந்த பட்ஜெட்டில் 10,000 ரூபாய்க்குள்ள ஹை பீக்கில் போயிருக்கும். கண்டிப்பாக வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க, கொடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கலாம். இந்த Realme C15 ஃபுல் டீல் பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ், ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் வந்து ஹைலைட்லாம் சொல்லியிருப்பேன், எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைல் பற்றி உங்கள் தனிப்பட்ட கருத்து என்ன? இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்குள்ள ஒர்த்தா இல்லையா? இப்போ வந்து லான்ச் பண்ணால் வாங்குவீங்களா மாட்டீங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது ஒரு நல்ல டெக்னாலஜி சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழே வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.